நான் சுந்தர்லால். இது கம்ப்யூட்டர் ஃபேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் கம்ப்யூட்டருடைய இன்டர்னலா இருக்கிற மதர் போர்டில் இருக்கிற போர்ட் அதனுடைய யூசேஜ் என்னங்கிறத பார்க்க போறோம். மாடர்ன் இன்டர்னல் போர்ட் இது எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணும்போது யூஸ் பண்றதும் அப்கிரேட் பண்ணும்போது யூஸ் பண்றதும். ஃபர்ஸ்ட் SATA சீரியல் அட்வான்ஸ் டெக்னாலஜி அட்டாச்மெண்ட் போர்ட். இந்த போர்ட்ல தான் இப்ப லேட்டஸ்டா ஹார்ட் டிஸ்க், டிவிடி டிரைவ் இதெல்லாம் கனெக்ட் பண்றாங்க. பர்பஸ் SATA is computer interface used to connect storage devices, HDD, solid state drive, solid state drive இதுல தான் கனெக்ட் பண்றாங்க. It facilitates communication of data between storage devices and system processor. இது மெயின் பர்பஸ் என்னன்னா சிஸ்டம் ப்ராசஸர், சிப் மெயின் சிப் உடைய ப்ராசஸர் சிப் உடைய டேட்டாவை இந்த ஹார்ட் டிஸ்க்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். டெக்னிக்கல் டீடைல்ஸ். SATA டேட்டா போர்ட் 7 பின் கனெக்டர் இது. அந்த மதர் போர்ட் டேட்டா. SATA பவர் போர்ட். இதுல இன்னொரு டைப் பவர். ஃபர்ஸ்ட் டேட்டா போர்ட், இது பவர் போர்ட். பவர் போர்ட் 15 பின் கனெக்டர். ஏன்னா அது வேரியஸ் வோல்டேஜ் அதில் வரும், அதுக்காக அந்த 15 பின் கனெக்டர். பவர் ஃப்ரம் SMPS. eSATAங்கிற எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்றதுக்காக உள்ள போர்ட். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இருக்கும் அந்த போர்ட்ல. SATA 3 கரண்ட் வெர்ஷன்ஸ் 600 Mbps ஸ்பீட்ல டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது கேபிள். M2 pronounced as M.2. இதுதான் இப்ப லேட்டஸ்ட் ரேம் மாதிரி இருக்கிற SSD கனெக்ட் பண்றது. ரேம் மாதிரி SSD 3 வெர்ஷன்ஸ் உண்டு. அது சைஸை பொறுத்து வேரி ஆகும். Purpose. M2 is a compact internal expansion slot used for primary for high performance solid state drives. High performance SSD யூஸ் பண்றாங்க. அண்ட் வயர்லெஸ் கார்டு சிலசுமே இதுல தான் அட்டாச் பண்ணுவாங்க இன்டர்னலா. இப்போ depending on motherboard configuration, M.2 port can PCIe, SATA or USB interfaces. இந்த இன்டர்ஃபேஸ் எல்லாம் இது டிபெண்டிங் ஆன் த மதர்போர்ட் கான்ஃபிகரேஷன் பொறுத்து இந்த போர்ட் சப்போர்ட் பண்ணுங்க. தான் போர்ட். டெக்னிக்கல் டீடைல்ஸ். SATA இன்டர்ஃபேஸா இருந்ததுன்னா ASCII சொல்லுவாங்க. 600 Mbps பேசிக் ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்றாங்க. PCIe இருந்ததுன்னா வெர்ஷன் 3னா NVMe இந்த மாதிரி SSD யூஸ் பண்றது. 3500 Mbps ஸ்பீட்ல போடும். PCIe வெர்ஷன் லேட்டஸ்ட் 7500 அட்வான்ஸ்ட். இது M.2 cards are identified by a 4-digit code. இது ஒரு 4 digit இருக்கும். இது 4 digit say for example 2280 னா 22 mm width, 80 mm length. PCI Express Peripheral Component Interconnect Express port வேறு. இது இப்போ இருக்கிற ஹார்ட் டிஸ்க் டிரைவ், நார்மல் ஹார்ட் டிஸ்க் டிரைவ், டிவிடி டிரைவ் எல்லாம் கனெக்ட் பண்றதுக்கும் லேண்ட் கார்டு, ஏதாவது எக்ஸ்டர்னல் சவுண்ட் கார்டு, வேற ஏதாவது டைப் ஆஃப் கார்டு எல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு இது யூஸ் பண்றாங்க. இந்த ஸ்லாட் இது நிறைய இருக்கும் கம்ப்யூட்டர்ல. கிராபிக்ஸ் கார்டு கூட அந்த ஸ்லாட் எல்லாம் ஆட் பண்ணிக்குவாங்க. பர்பஸ். PCIe is the primary high speed interface used for connect essential hardware components such as graphics card, NVMe, type of NVMe SSDs and network adapters directly to a computer motherboard. The physical length of a PCIe slot interface, the number of lanes, data path, it has one is smallest, X16 is the longest slot. The slot with difference. Technical details. PCIe 4 LAN speed 16 giga transfer per second. PCIe 7 128 giga transfer per second. Slot sizes. X1 smallest used for low bandwidth devices. X4 commonly used for M.2 NVMe SSD. GPU card யூஸ் பண்றதும் AA cards ஏதாவது அட்வான்ஸ்ட் போடுற கார்ட்ஸ் யூஸ் பண்றது இதுலதான். மெமரி போர்ட் ஆர் மெமரி ஸ்லாட். இதுவும் நார்மலா கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணும்போது அசம்பிள் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அப்கிரேட் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க. இது ரேம் ஸ்லாட்னு பேரு. நார்மலா 2 ஸ்லாட் தான் எல்லா மதர் போர்ட்லயும் இருக்கும். ஆனா அதுக்கு கெப்பாசிட்டி 4 GB, 8 GB, 16 GB மாதிரி வேரி ஆகும். It is a physical connector on a motherboard designed to hold memory modules. These slots allow you to expand systems random access memory. They are keyed with the notch to prevent insertion of incompatible modules. வேற டைப் ஆஃப் மாடியூல், அதோட ஸ்பீடை பொறுத்து அந்த மாடியூல் டைப் வேரி ஆகும்.
அதை மாட்டாம இருக்கிறக்க அதுல நாச்சஸ் இருக்கும். ஸோ மாற்ற முடியாது. இதுதான் மாற்ற மெத்தட் ஸ்லாட்ல. டெக்னிக்கல் dual inline memory மாடியூல் பேரு. அதான் இப்ப இருக்கிற ஸ்டாண்டர்டு. The standard long slim slot. So small outline dim. So dim. Smaller slots used in laptop and small PCs. Generational standards. Modern slots support DDR4 and DDR5. Second sectionல கம்ப்யூட்டரோட லீகசி போர்ட், அதாவது அப்சல்யூட்டான போர்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து சீரியல் போர்ட். இது கம்யூனிகேஷன் போர்ட்னு பேரு. இது மேல் எண்டு, இது ஃபீமேல் எண்டு. இது போர்ட், கம்ப்யூட்டர்ல இருக்கிற போர்ட். இது கேபிள். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, முன்னாடி ஓல்டன் டேஸ்ல வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்றது டெலிஃபோன் லைன். ஸோ அதுக்கெல்லாம் வந்து மோடம் வேணும். அந்த மோடத்தை கனெக்ட் பண்றதுக்கு இந்த போர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. பர்பஸ் கம்யூனிகேஷன் போர்ட் used for interfaces connecting serial devices to computer. Identified by names like COM1, COM2 இருக்கும் அந்த போர்ட்ல. In device manager in computer சிஸ்டத்துக்குள்ள போனீங்கனாலும் COM1, COM2 இருக்கும். Used for modems, industrial devices. அதாவது இண்டஸ்ட்ரியில இருக்கிற கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு இந்த கம்யூனிகேஷன் போர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. டெக்னிக்கல் டீடைல்ஸ். பின்ஸ் 9 பின் இருக்கும். அதுல டேட்டா டிரான்ஸ்ஃபர், சீரியல் கம்யூனிகேஷன், வாய்ஸ் டிபெண்டிங் ஆன் யூசேஜை பொறுத்து இந்த வாய்ஸ் இருக்கும். 3 wire செட்டப் மினிமம், 5 wire செட்டப் இருக்கும், ஃபுல் 9 wire செட்டப் இருக்கும். இது இண்டஸ்ட்ரியல் சிஸ்டத்துல இருக்கும். இதெல்லாம் parallel போர்ட். முன்னாடி காலத்துலாம் லைன் பிரிண்டர் தான் இருக்கும். இது லைன்னா ஒரு லைன் அட் டைம்ல பிரிண்ட் பண்ணும். லெட்டர்ஸ் தான் நார்மலா பிரிண்ட் பண்ணும். அதான் கேரக்டர்ஸ், நோ கிராஃபிக்கல் பிரிண்டிங். இது முன்னாடி டேட்டா சென்டர்லாம் இந்த மாதிரி பிரிண்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது பேர் லைன் பிரிண்டர்னு பேர். Parallel port. Purpose. It is a type of computer interface used to connect peripherals by transferring multiple bits of data. நான் சொன்ன மாதிரி multiple bits, 8 bits, 16 bits or 32 bits at a time continuous transfer ஆகும். It was the primary method for connecting printers to PC until 2000. Used for printers, scanners, etc. இதுதான் அந்த போர்ட் டைப். இது அந்த சிம்பிள் சைடுல இருக்கும். டெக்னிக்கல் டீடைல்ஸ். பின்ஸ் 25 ஃபீமேல் கனெக்டர் இருக்கும். நார்மலா கம்ப்யூட்டர்ல இருக்கிறது ஹோல்ஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம கேபிள கனெக்ட் பண்ணிக்கணும். இதுதான் கேபிள். டேட்டா டிரான்ஸ்மிஷன். டிரான்ஸ்ஃபர்ஸ் 8 bit at a time. ஸ்பீடு ரேஞ்சஸ் ஃப்ரம் 150 kb per second for original ports up to 2.5 megabits per second for newer. நம்பர் 3 PS2 போர்ட். இது ஓல்டு கம்ப்யூட்டர்ல இருக்கிற போர்ட். இப்போ லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர்ல இருக்கும். ஆனா நம்ம இதை யூஸ் பண்றது இல்ல. இது என்னுடைய ஸ்பெஷல் பர்பஸ் வந்து ஒன்னு கீபோர்டு, இந்த பர்பிள், கிரீன் வந்து மவுஸை கனெக்ட் பண்றதுக்கு. மாத்தி கனெக்ட் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. இப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல அப்படி இல்லை. இது இஷ்யூனாலும் எல்லாம் யூஎஸ்பி போர்ட்டோட தான் கனெக்ட் பண்ணுவோம். இதுதான் அதோட ரிலேட்டட் கேபிள். பர்பஸ் இட் இஸ் 6 pin மினி பின் கனெக்டர். 6 pin இருக்கும் அதுல. Historically used to connect keyboard and mouse to a computer. A major limitation of PS2 are not hard swappable. அதான் ஹார்ட் ஸ்வாப்பபிள்னா இப்போ யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ற இப்போ மவுஸ், கீபோர்ட் எல்லாம் நம்ம ரன்னிங்லேயே கனெக்ட் பண்ணலாம், கம்ப்யூட்டர் ஓடிட்டு இருக்கும்போது. ஆனால் இந்த டைப் வந்து முன்னாடி கனெக்ட் பண்ண முடியாது. ஒன்ஸ் கனெக்ட் பண்ண அப்புறம் தான் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணணும், இல்லைன்னா கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகாது. அது பர்டிகுலரா கீபோர்டு. டெக்னிக்கல் டீடைல்ஸ். பின்ஸ் ஃபீமேல் 6 pin மினி டின் கனெக்டர். Data. The primary function was provide a dedicated, reliable, low latency connection for input devices. Advantages. PS2 can reliably support more simultaneous key process. அதாவது நார்மலா 5-6 கீ பிரஸ் பண்ணாலும் இந்த PS2 போட்டு ரெகனைஸ் பண்ணும். நம்பர் 4 ஃபயர்வேர் IEEE 1394. இது இந்த போர்ட் வந்து சில கம்ப்யூட்டர்ல தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் யூஎஸ்பி போர்ட் மாதிரி இருக்கும். Technical details. It is a high-speed serial bus transfer standard for real-time data transfer between digital devices. Digital devicesல data transfer பண்றதுக்காக USB முன்னாடி யூஸ் பண்ணது. இது used for high-speed camera, camcorder and it was used for audio video editing. இது முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க. Up to 63 devices can be connected to a single bus without a central hub. அதாவது இப்போ USB devicesல ஒரு போர்ட்ல கனெக்ட் பண்ணோம்னா நம்ம USB hub ஆகணும் மல்டிபிள் டிவைஸ் கனெக்ட் பண்றதுக்கு. ஆனா இந்த இது வந்து அப்படி ஒரே கேபிள்ல எல்லாமே கனெக்ட் பண்ண முடியும். ஃபயர்வேர் இஸ் பீர் டு பீர், allowing 2 devices to communicate directly. இந்த போர்ட் இருந்ததுன்னா
கேமரா 2 கேமரா கனெக்ட் பண்ணி கூட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நோ கம்ப்யூட்டர் நெசசரி. டெக்னிக்கல் டீடைல்ஸ். பின்ஸ் 4 pins, 6 pins, 2 power supply and 9 pins bilingual depending on this version பொறுத்து fireware 400 fireware 800 பொறுத்து இந்த pins மாறும். fireware 400 supports data transfer up to 400 Mbps. fireware 800 supports data up to 800 Mbps. இதுக்கெல்லாம் 9 pins இருக்கும். அதுல இந்த போர்ட்டை பார்த்தீங்கன்னாலும் அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். இதுல 2 சைடும் பின் இருக்கும், இதுல மேல மட்டும்தான் இருக்கும் பின். ஹாட் ஸ்வாப்பபிள் டிவைசஸ் கேன் பி கனெக்டட் வித்வுட் ஸ்டாப்பிங் த கம்ப்யூட்டர். ஐடி போர்ட் இது நார்மலா இன்டர்னலா தான் இருக்கும். ஆனா இதுவும் வந்து லெகசி போர்ட் இப்போதைக்கு கிடையாது, அதனாலதான் அந்த கேட்டகரியில வருது. இது மதர் போர்ட்ல இருக்கிற ஒரு போர்ட். இட் இஸ் லெகசி இன்டர்ஃபேஸ் யூஸ் டு கனெக்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ் லைக் ஹார்ட் டிரைவ்ஸ், சிடி டிவிடி டிரைவ்ஸ். முன்னாடி எல்லாம் சிடி டிவிடி டிரைவ்ஸ் கனெக்ட் பண்றது இந்த ஐடி போர்ட் தான். இது பாட்டான்னு சொல்லுவாங்க. parallel advanced technology attachment பேர் ஹார்ட்னா. டெக்னிக்கல் டீடைல்ஸ். பின்ஸ் 40 பின் இருக்கும். அதுல இந்த ஸ்டாண்டர்ட் 3.5 டெஸ்க்டாப் ஹார்ட் டிரைவுக்கு 44 பின் இருக்கும். லேப்டாப் 2.5 inch டிரைவ். டேட்டா ஸ்பீட் சப்போர்ட் ஸ்பீட் அப் டு 133 Mbps. கேபிளிங் ஏர்லி வெர்ஷன்ஸ் 40 wire cables. இந்த கேபிள் வந்து 40 wires இருக்கும். while later speed variations requires 80 wire cables.